வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வித்யா மேலே ரொம்பவே கடுப்பில் வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க? எங்கள் அம்மாவை கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி பத்திரிக்கைலாம் கொண்டு கொடுத்தியான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. ஏய், என் கல்யாணத்துக்கு அவங்க வந்து வாழ்த்தணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், அதனால் கூப்பிட்டேன், அவ்வளோதான். உங்கள் அம்மாவை வரணும்னு சொல்லி தானே நான் நினைப்பேன், அதனால தான் போய் கூப்பிட்டேன். நீ எப்படியும் வரவிட மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் என் மனசு கேட்கல. நீ வேணா உங்கள் அம்மாவை வந்து என் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கலாம், ஆனால் என் கல்யாணத்துக்கு அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நான் அவங்கள எங்கள் அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பொல்லாது நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ வேணா உங்கள் அம்மாவை வந்து சரியாக பார்க்காம வைக்காமல் இருக்கலாம். மாதம் மாதம் நான் வந்து என்னால் முடிஞ்சதை உங்கள் அம்மாவை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுபோக என் கல்யாணத்துக்கு அவங்க வரக்கூடாதுன்னு எப்படி நான் நினைப்பேன். அதான் கூப்பிட போனேன், நேரில் போய் கூப்பிட்டேன், அவங்களும் வாரன்னு தான் சொன்னாங்க. இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவை ஏன் கூப்பிட்டேன்னு கேட்குற அப்படிங்கிறாங்க. ஏய், என் வாழ்க்கை ரொம்ப பேரக்கூடாதுலடி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நீ தானே சொல்லுவேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவேன், பார்த்துக்கிற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. எங்கள் அம்மா வந்தால் எவ்வளோ மொய்ச்சுவாங்களோ மொய்ப்பணும், அதே மொய்ப்பணத்தை உனக்கு தந்துடுறேன். பணத்துக்காக தானே நீ வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்ட அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்ருக்க? உன் பணம் எனக்கு எதுக்கு? இங்கே பாரு ரோகிணி, என்கிட்ட பணம் வாங்கியிருக்க. நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்து என் வீட்டில் ஒன்றுமே கொடுக்கல. கேட்டால் எங்கள் அம்மாட்ட நான் 60,000 சம்பளம் எடுக்கேன், என் செலவு போக 40,000 அனுப்புதோம்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன், தவிர்த்து அனுப்புனதே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 40,000 நீ தான் வாங்கியிருக்க. அது போக என் ஃப்ரெண்டில் இருந்து எல்லா பக்கமும் கடன் வாங்கி தந்திருக்கேன். அது போக அந்த பேங்க்லேயும் நீ எடுத்த பணத்தையும் கட்டலை. அவங்க வந்து நீ பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த ரோகிணியை கட்ட சொல்லி, இல்லைன்னா அவ்வளோதான்னுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்துக்கிட்டு பணத்துக்காக நான் அவங்க அம்மாவை கூப்பிட்டேண்ணா, இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் நல்லாவே இல்லை இந்த பேச்சு அப்படிங்கும்போது ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வித்யாவுக்கு ரொம்பவே மனசங்கடமாக இருக்குது. அப்போ முருகன் வராரு. இந்த வித்யாவோட முகம் ரொம்பவே ஆடி இருக்குது. என்ன வித்யா, 2 நாளில் கல்யாணம், முகம் வாடி நிற்க என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது, எங்கள் சொந்தக்காரங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் கல்யாணத்தன்னைக்கு பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கல்யாணத்தன்னைக்கு நீ மேக்கப்போடு இருப்ப, அன்னைக்கு பார்க்கறதோட இன்றைக்கி பார்த்தா யதார்த்தமாக இருக்குமான்னு சொல்லி எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன முருகன் சொல்கிறீங்க அப்படிங்க. சும்மா சொல்கிறேன், அவங்க வெளியூரில் இருக்காங்க, இப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, உன் கல்யாண பொண்ணுங்க தானே இருக்குதுன்னு சொல்கிறேன், நான் பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உன்னை என்னம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எங்கள் பையன் முருகன் ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துக்க என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்க, நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முருகன் சிரிக்கிறாங்க. சரிம்மா, கல்யாண வேலை அவங்க 2 சைட்லேயுமே இருக்கணும், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அங்கே வித்யா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பத்திரிக்கைலாம் கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் ரோஹிணிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஏய், என்ன வித்யாட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. வித்யாட்ட சொன்னேன், நீ உறுதியாக வந்து கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவள் இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பா, என் வாழ்க்கையை எப்படி போனாலும் பரவாயில்ல நினச்சிட்ருப்பா, நீ அப்படி பண்ணிடாதம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே ரோஹிணியோட அம்மாவுக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது. என்னடா இது, வித்யாவும் நம்ம பிள்ளை மாதிரி தானே, எத்தனை நாள் அவள் வீட்டில் சாப்பிட்ருக்கோம், எத்தனை நாள் அந்த பிள்ளை செலவு கொண்டு காசு கொடுத்துருக்கு. கல்யாணி ஃபோன் எடுக்கலைனா கூட வித்யா எடுத்து பதில் சொல்லுவாள், அப்பேற்பட்ட பிள்ளை கல்யாணம் நம்ம போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை எடுத்து பார்க்காங்க. ஒரு கோயிலில் கல்யாணம்னு இருக்குது. சரி ரைட்டு, அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்ற மாதிரியாலும் போயிட்டு வந்துடுவோம் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்படி நாட்கள் நகருது. வித்யா கல்யாணத்துக்கு முத்து வீட்டிலேருந்து எல்லாருமே இவங்கள ரோகிணியை தவிர மீதி எல்லாருமே வந்துடுறாங்க. வித்யாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம கல்யாணத்துக்கு வர வேண்டிய ரோகிணி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் வந்து கேட்காங்க. ஏன் ரோகிணி நீங்கள் வந்து வித்யா கல்யாணத்துக்கு வரல வைக்கல அப்படிங்கும்போது உப்புக்கு சப்பானி காரணத்தை சொல்லுதாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்லர் வேலை இருந்துச்சு, அதனால தான் அங்கே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. சுருதி இதை கேட்டுட்டு, நீங்கள் சொல்லுறது ஏற்புடையதாக இல்லை, நீங்கள் முக்கியமான ஆள் அந்த இடத்துல, வித்யா அவங்க டியர் ஃப்ரெண்டு, மீனா கூட அந்தளவு கிடையாது, முத்து மீனா நடந்து தான் கல்யாணத்தை நடத்துனாங்க, நீங்கள் எதுக்கு வரல அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உடனே மீனாவுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. உடனே நைட்டுக்கான தூங்கும்போது முத்துட்டு கேட்குறாங்க, ஏங்க இந்த ரோகிணி கல்யாணத்துக்கு வரலங்க, என்னங்க காரணமாக இருக்கும் அப்படிங்கும்போது மீனா, அவங்க 2 பேருக்குள்ளே எந்த வருத்தமும் இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த பார்லரம்மா வராமல் இருக்குது, அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது
ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. வித்தியாட்ட கேட்டாலும் சொல்லாது. இப்போதைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நம்ம எதுவும் பேச முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டு அதை ஏன் இது பண்ணிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலைல வழக்கம் போல் முத்து மீனா வேலைக்கு போகிறாங்க. வீட்டில் எல்லாம் போல் வழக்கம் போல் வேலை நடக்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் செல்வம் வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா கல்யாணத்தை என் செல்ஃபோனில் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் முத்து, அதை நான் உனக்கு அனுப்பி விடுதேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீ எங்கே இருக்க செல்வம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஆஃபராக வெளியே வந்திருக்கேன், எனக்கு நீ கூடிய வர ஆஃபர்லாம் நீ தான் பார்க்கணும் முத்து அப்படிங்கிறாங்க. சரியாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த செல்வத்துக்கு ஒரு ஆஃபர்லாம் முத்துக்கு மாற்றி விடுதாரு. ஒரு ஆஃபர்லாம் முடிச்சுட்டு போகிறாரு. போன வீட்டுக்கு போனால் மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. செல்வம் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. செல்வன் வீட்டில் என்ன ஃபங்க்ஷனாங்க அப்படிங்கிறாங்க. அது கிடையாது, வித்யா கல்யாணத்தில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விட்ருக்காங்க, வா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க செல்ஃபோனில் எடுத்து பார்க்காங்க. பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் கிரிஷோட பாட்டி இருக்காங்க. என்னங்க, கிரிஷோட பாட்டி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது மீனா எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது, எப்படி அவங்க வந்தாங்க போனாங்க அப்படிங்கும்போது தெரியலைங்க, வித்யாக்கிட்ட கேட்டாலும் தெரியுமான்னு தெரியலையே அப்படிங்கும்போது மீனாவே சொல்லிடுறாங்க. இல்லைங்க, வித்யாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் ஒரு கதையில். அப்போ வந்து கண்டிப்பாக முருகனுக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது மீனா கிறிஷோட பாட்டி விஷயத்துலேயும் கிறிஷ் விஷயத்துலேயும் ஏதோ ஒன்று புரியாத புதிராக இருக்குது. இல்லை நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நடக்கான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அது எப்படி எதுன்னு நம்ம விசாரிக்கணும், எப்படி அந்த அம்மா வந்தாங்கன்னு முருகன்ற விசாரிக்கேன் அப்படிங்கும்போது இங்கே ரோகிணி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆகா, இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே கிடையாது போலையே, நம்மளை பற்றி விசாரிக்க தான் எனக்கு வேலையாக இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாத்திவிட்டு நேராக வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா ஃபோனே எடுக்கலை. வித்யாவுக்கு என்ன கோவம்னா, ரோகிணி இருந்திருந்தும் கல்யாணத்துக்கு வரலையே அப்படின்ட்டு ஃபோன் எடுறீன்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி பார்க்காங்க, நடக்கலை. அப்போ எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, ஃபோன் எடுறி சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் வித்யாவுக்கு கொஞ்சம் பாவமாக எது, சரி ரைட்டு ஃபோன் எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு, என்னடி அப்படிங்கிறாங்க. ஏய், இந்த மாதிரி முத்து மீனான்னு கேட்டால் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுவும் தெரியாதுன்னு சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. உன் புருஷன்ட்டையும் சொல்லு அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதை சொல்லணும் அதெல்லாம் சொல்லு. ஏய், உன் கல்யாணத்துக்கு அவ்வளோ நின்று பண்ணியிருக்கேன், நீ அவ்வளோ பொய் சொல்லியிருக்க அந்த வீட்டில், நான் எதுவுமே சொன்னது கிடையாது, உனக்கு அவ்வளோ பணம் உதவி பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், உன் பையனில் இருந்து உங்கள் அம்மா இருந்து அவ்வளோ பார்த்துருக்கேன், உங்கள் அம்மா கூட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, நீ எதுக்கு வரல அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்தது தான் இப்போ பிரச்சனை, எதுதான் சொல்ல நினச்சேன். எங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோவில் இருப்பாங்க பொழுது, அதை அந்த முத்து மீனாவும் செல்வம் அனுப்பின ஃபோட்டோவில் பார்த்துட்டாங்க. இப்போ அது சம்மந்தமாக முருகன்கிட்ட கேட்கணும், எப்படி அந்த அம்மா கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஓ, அதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நீ மாட்டிடக்கூடாது. இப்போ கூட கல்யாணம் முடிஞ்சதுக்கு வாழ்த்து சொல்லலாம், நீ ஃபோன் பண்ணல. உன்னை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டு கொடுத்துடக்கூடாது, உன் வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாது. யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, அப்படி தானே. நானாக முருகன்கிட்ட சொல்ல முடியாது, முருகன் என்ன சொல்கிறாரோ சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் முருகன்லாம் கூப்பிட்டது நான் தான், என்னை மதித்து தான் எங்கள் அம்மா வந்திருக்காங்க, நீ என்ன மதித்து வரல. ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன், ஆனால் முருகன்கிட்ட கேட்டால் அவர் பதில் பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, எப்படியும் முருகன் தெரியல தான் சொல்ல போகிறாரு, கோயிலுக்கு வந்தவங்க அதில் நின்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இன்னொரு புறம் ரோஹிணிக்கு ஒரு மன தைரியம் வருது. நம்மளை பற்றிய விஷயம் யாருக்கும் தெரியாததுனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, வர்றதுக்குள்ளே எப்படியாவது இந்த மனோஜை மாற்றி நம்ம தனி வீடு கொடுத்தோம் கூட்டி போயிடணும். மனோஜ் இவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒழுங்காக சிந்திக்க மாட்டார், நம்ம யாரையாவது வச்சு அவருக்கு யோசனை சொன்னது மாதிரி சொன்னோம்னா கண்டிப்பாக வீட்டு விட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்காங்க. சரி ரைட்டு, அதுக்குள்ளே வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க. போய்ட்டு, சாமி, இந்த மாதிரி இந்த இடத்துல வீட்டுக்கார் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் நான் சொல்லுத மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, சொல்லுத மாதிரி சொல்லுதேன், எனக்கு எவ்வளோ தருவியா அப்படிங்கிறாங்க. சாமி, உங்களுக்கு ஒரு 5000 தரேன் அப்படிங்கிறாங்க. ஐயா, அதுக்கெலாம் போக முடியாது, 50,000 கொடுங்க, உங்கள் வீட்டுக்கார் கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுது மாதிரியே சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி, பிடிங்க, இதை வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி சொல்லணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெரிய ஆளாக வர போகிறீங்க, அப்படி பெரிய ஆளாக வரணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால் அது நடக்காது, நீங்கள் தனி கொடுத்துன்னு இருக்கணும், அப்போனா தான் உங்களுக்கு வந்து சுக்கிரம் வருவான், அப்படி வருவான் இப்படி வருவான்னு சொல்லி என்னெல்லாமோ அளந்து விடுதாங்க. இதை கேட்டால் மனோஜ் அப்படியா 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 அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டுங்க அப்படின்ட்டுறாங்க. அந்த சாமியாரும் போயிடுறாரு. ரோகிணி வந்த பின்னாடி, ரோகிணி
ஒரு பெரிய பவர்ஃபுல் சாமியார் ஒரு ஆள் வந்தார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து தனி குடித்தனம் இருக்கணுமா, என் அம்மா வீட்டில் இருந்தால் எனக்கு வந்து அந்த ராசி வராதான், அதனால் நான் வந்துட்டு தனி குடித்தனம் இருக்கணுமா அப்படிங்கும்போது, ஏங்க நான் கூட கேள்விப்பட்டிருக்கேங்க நீங்கள் சொன்ன ஆள் சாமியாரை, அவர் பயங்கர பவர்ஃபுல்லாக, என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கூட அவர் சொன்ன பிறகு தான் வந்து வீடு மாறி இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க நல்ல வசதி ஆகிட்டாங்க. ஆமாம் ஆமாம், நம்மகிட்ட அவங்க ஒரு தொழில் கூட பார்ட்னராக வர போகிறாங்கள, அவங்களுக்கு வசதி இருக்க போய் தானே அப்படி வராங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், அதனால் நம்ம தனியாக இருப்போம், அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, அம்மாட்ட இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. மனோஜ் நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் அம்மாவும் அதை நம்புவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா நம்புவாங்க, ஆனால் அந்த முத்து மீனாவும் எதையாவது ஒன்று குடைச்சல கொடுத்து நம்ம அந்த வீட்டில் இருக்க வச்சுருவாங்க. அதுபோக எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்களாம் பெருசாக பிடித்தம் இல்லை. எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கும், நான் அதே வீட்டில் இருப்போம், வேறு வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, அதே வீட்டில் இருந்தால் அந்த வீடை அம்மா கண்டிப்பாக எனக்கு தான் தருவாங்க. ஒன்றுக்கு 2 வீடு இருக்குது, ஒரு வீடை வாடகை விட்டால் கூட ஒரு வீடை நம்ம சொந்த வீடாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு வீடை நம்ம நம்ம பெருசாக ஆன பிறகு ஒரு வீட்டை நம்ம ஆஃபீஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம், நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கேன். ஆனால் அதை விட பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு சொன்னால் தனியாக போனதை பற்றி ஒன்றுமே கிடையாது, எங்கள் அம்மாட்ட இது சம்மந்தமாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு போய் மனோஜ் வந்து எங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க. அம்மா உன்ட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கும்போது, டேய் இன்றைக்கி எதுவும் நேற்று பண்ண மாதிரி பண்ண மாட்டே அப்படிங்கம்மா, அதெல்லாம் பண்ண மாட்டோம்மா அப்படிங்கிறாங்க. சரி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் தனி கொடுத்துட்டு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா மனோஜ் நீ, அம்மா விட்டு நீ பெருவியாடா அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்கள விட்டுலாம் போகணுண்டேன், ஆனால் இதே வீட்டில் இருந்தால் பணக்காரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லி ஒரு சாமியார் சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்னடா மனோஜ் சொல்கிற, எந்த சாமியாரா சொன்னார், அப்போ நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவியாடா, அப்போ இந்த வீட்டை விட்டு அப்போ நம்ம கீழ் வீட்டில் இருக்கியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் எல்லாத்தையும் யோசித்து பார்க்காரு. சொல்லுது சரிதானே, ஏன்னா இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டை தானே, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வேறு வீட்டை இருக்க சொன்னார், எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்குது, அப்போ கீழ் வீட்டை இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் இருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் அதுவும் சூப்பர் தான்டா, மாதம் கீழ் வீட்டிலேருந்து 10,000 வாடகை கொடுத்துட்ருந்தாங்க, அந்த 10,000 நீ கொடுத்துட்றா, நீனும் ரோகிணி அங்கே இருங்க, சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடுங்க, உனக்கு ராசியும் வெளியே போகாதில்ல, நீ சீக்கிரம் பணக்காரன் ஆயிடும்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுவும் சரி தான், ஆனால் மாதம் 10,000 அப்படிமா நான் கொடுக்குறது அப்படிங்கும்போதே, நீ பெரிய பிஸ்னஸ் மேன்டா, 10,000 பெரிய மேட்ரா அப்படிங்கிறாங்க. அம்மா என்கிட்டயே வாடகை வைங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா நினச்சி பார்க்காங்க, நம்ம எதுக்கு மனோஜ்கிட்ட 10,000 வாங்கணும், பேசாமல் நம்ம கல்லால் ஒரு மாதம் 20,000 நம்ம செலவுக்கு எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. எங்கள் மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட சொல்லுதாங்க. ரோகிணி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் தனியாக இருந்தால் தான் பெரிய பணக்காரன் ஆவேன்னு சொல்லி சாமியார் சொல்லியிருக்காருமா, அதனால் நான் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா முதல்ல ஒரு மாதிரி ஆச்சு, அப்புறம் சரி நீ இறப்பா, சீக்கிரம் பணக்காரன் ஆகணுன்னா தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க, அதனால் நம்ம தனியாக போகிறது பற்றி தப்பு இல்லைன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் சூப்பர், மனோஜ் சூப்பர், ஆன்ட்டி மனசை நீங்கள் இவ்வளோ எளிமையாக மாற்றுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, ரோகிணிங்க பாரு, எங்கள் அம்மா விஜயா வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, எங்கள் வீட்டிலே நான் அதிகம் படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பா ஒரு டம்மி பீஸு, அவர் வேலைக்கு போவார தவிர்த்து அவருக்கு ஒரு கூறு கிடையாது, இந்த முத்தையும் ரவியும் தான் தூக்கி வச்சு கொண்டாடுவார், ஆனால் நான் அப்படி கிடையாது, நிறைய படிச்சிருக்கேன்னா அது காரணம் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், அப்போ நான் வித்தியாட்ட சொல்லியோ ப்ரோக்கர் டேரக்டர்னு சொல்லியோ வீடு பார்த்துட்றவல்ல அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ நம்ம தனி கொடுத்தனம் போகணும், தனியாக இருக்கணும்னா நம்ம வீடு பார்த்தா தானே முடியும், கொஞ்சம் தூரமாக பார்ப்போம், பக்கத்துலேயே இருந்தால் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப தூரம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளில வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் மனோஜ், அதனால் நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதான் வீடு தான் நான் பார்த்துட்டேனே அப்படிங்க. வீடு நீங்கள் பார்த்தீங்களா, சூப்பர் மனோஜ், அதுக்குள்ளே எப்படி பார்த்தீங்க, ஓ உங்களுக்கு பழக்க வழக்கம் நிறைய இருக்குல்ல, உங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு நிறைய பேர் வராங்க, அவங்க மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுக்கா வீடு எதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மனோஜ் அப்போ வீடு எங்கே இருக்குது, நம்ம அளவுக்கு பெரிய வீடாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறாங்க. இந்த வீடோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், வீடு பக்காவாக இருக்கும், பெயிண்டிங்லேருந்து எல்லாமே ஜம்முன்னு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ தெரிஞ்சிருக்கா, நம்ம அந்த வீட்டுக்கே போகலாம் மனோஜ், உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அதுவே போதும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. நாளைக்கா, அப்போ நாளைக்கு போனால் வீட்டில் எல்லார்ட்டையுமே சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. ஏன் அம்மாட்ட சொல்லியாச்சுல, எங்கள் அம்மா சொல்லிப்பாங்க, நம்ம 2 பேரும் தானே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து கீழ் வீட்டுக்கு தான் கூப்பிடுதாருன்னு தெரியாமல் இந்த ரோகிணியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க.
அப்போ நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே வந்து விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலைட்ட, மனோஜ் வந்து தனியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த விஜயா அப்படி சொல்லவே மாட்டாளே, மனோஜ் நான் இருக்க இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பான், இப்போ தனியாக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா நீ சொல்கிறது நிஜம்தானா அப்படிங்கிறாங்க. ஏங்க நிஜம்தாங்க, மனோஜை ஒரு பெரிய சாமியார் பேர் பார்த்துருக்காருங்க. அவர் சொன்னதெல்லாம் நடக்குமா, அவர் சொல்லி நிறைய பேர் பெரிய பணக்காரங்களாம் ஆயிருக்காங்களாம். அதனால் அவர் வந்து இவன்கிட்ட சொன்னாங்களாம் அப்படின்னு நம்மளை சிரிக்க ஆரம்பிக்காங்க. உன் பையனை நீ படிக்க வைக்காமல் இருந்திருக்கலாம், அவனை படிக்க வச்சதுனால வந்து அறிவாக நடந்துக்கிடான்னு பார்த்தா அறிவு இல்லாமல் நடந்துக்கிட்டு தானே. அன்னைக்கு என்னென்னா ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆள் சொன்னார்னு சொல்லி பால் டப்பாவோட வந்து நின்றான். இன்றைக்கி என்னென்னா ஒரு சாமியார் சொன்னார்னு தனியாக போகணுமுங்க. சரி அதே சாமியார் வேறு எதுவும் சொன்னால் செஞ்சுருவானா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் தனியாக தானே போகிறாங்க, அவன் ரொம்ப தூரம் போகல, நம்ம கீழ் வீட்டுக்கு தான் போகிறானா அப்படிங்கும்போது, விஜயா இந்த வீட்டில் அவனுக்கு தங்கிறதுக்கு இடம் இருக்குது, முத்துக்கு மீனாவுக்கு ரூம் இல்லை, அவங்க போகிறான்னு சொன்னால் கூட அதில் ஒரு ஏற்பு இருக்குது. இங்கேருந்து அவன் போகிறான், இங்கே அவனுக்கு தான் எல்லா கதையும் நடக்குதே, அதுபோக அவன் போனால் நல்லது தான், போனோம்னா அந்த ரொம்ப முத்துக்கு மீனாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் போனால் முத்துக்கு மீனாக தான் கொடுக்கணுமா, அவன் வந்தால் போனால் இருக்கட்டுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா கீழ் வீட்டில் அவங்க இருப்பாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப இது இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இருக்கும்போது, ரோகிணிக்கு அப்போ தான் தெரியுது, ஓஹோ கீழ் வீட்டுக்கு போகிறதா மனோஜ் இவ்வளோ நேரம் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் உங்கள் அம்மா என்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, நம்ம ஏன் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே இருக்கேன்னு சொல்லிட்டேன், இதுவும் நல்லா இருக்கும் தானே, எங்கள் அம்மா வீட்டில் தான் தூர தானே இருக்கேன் அப்படிங்கிறோம். மனோஜ் உங்களுக்கு புரியலையா, நீங்கள் இங்கே இருந்தால் கூட உங்கள் அம்மா வீடு தானே அதுவுமே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படிலாம் இல்லை, எப்பா நானும் ரோகிணியும் தனியாக இருந்தால் ரொம்ப பணக்காரன் ஆகும், அதனால் நாங்கள் தனியாகவே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அவன் தனியாக இருந்தால் பணக்காரனாக தானா, தனியாக எல்லாம் பணக்காரனாக தானே தெரியாது, சாப்பாடு அங்கேயே சமைச்சு சாப்பிட சொல்லுப்பா, மீனாவுக்கு வேலையாவது கொஞ்சம் குறையும் அப்படிங்கும்போது, அதே பூரா சமைக்க முடியும், ரோகிணி பார்லர் வேலைக்கு போகிறா, நான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், நாங்களாம் சமைச்சு கிடக்க முடியுமாடா அப்படிங்கிறாங்க. ஏன் உன் முஞ்சாதி சமைக்க முடியா, ஏன்னா அவங்க பார்லர் அம்மா வந்து பார்லர் வேலைக்கு போகிறாங்க, என் வீட்டம்மா பூ வியாபாரம் பார்க்கா, டெக்கரேஷன் வேலை பார்க்கா, இப்போ ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நாளைக்கு அடுத்தாப்புல நாங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணுவோம், அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உனக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதானே மனோஜ், என் வீட்டுக்காரர் உடையில் சமைக்காரு, நானும் என்னால் முடிஞ்சது செய்தேன், ரோகிணி எதுவுமே செய்ய மாட்டுறாங்க, அப்படி இருக்கும்போது மீனாவை தானே சேர்க்கணும், நீங்கள் பேசாமல் தனியாக தானே போகணுன்னு சொல்கிறீங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க. மனோஜ் நம்ம தனியாகவே போகலாம், இங்கே சாப்பிடக்கூட வேண்டாம், நம்ம இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக வெளியில் கூட வீடு பார்த்துக்கலாம், சமைக்கிறது கூட ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னோடனே விஜயா கோவம் வந்துடுது. என்னடி நினச்சிட்ருக்க, என் பையனையும் என்னையும் நிரந்தரமாக பிரிக்கலான்னு பார்க்குறியா, அது மட்டும் நடக்காது, நீ நம்ம பெரிய பணக்காரியாக உன் வீட்டுக்கு வந்தோன்னா என் பையன் வந்து பெரிய செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு நீ ஒன்றுமில்லாத ஓட்டாண்டி, இந்த ஓட்டாண்டி கூட வந்து ஒன்றுமில்லாமல் இருக்க சொல்லுதியா, என் பையன் ஒரு நாளில் ஒரு நாள் பெரிய பணக்காரனாகும், அது எனக்கு தெரியும், அதுக்காக அவனை என்னை தூரத்தை வந்து பிரிச்சுலாம் நினச்சிடாத, என் பையன் இங்கே தான் இருப்பான், மனோஜ் கீழ் வீட்டு வேணா இரு, சாப்பிடங்க வந்து சாப்பிட்டுக்க, என்ன மாதம் அங்கே கொடுக்குற வாடகையை நான் கடையில் நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறமா, அதெல்லாம் வேண்டாமா, கடை வாடகைலாம் நீங்கள் கடையிலலாம் பணம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிற பார்த்தியாப்பா, தனியாக இருப்பாராம், வாடகைனா கொடுக்க மாட்டாரான், அம்மாவும் தனியாக இருக்க சொல்லுவாங்க, ஆனால் வாடகைலாம் இருக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். எப்பா மனோஜ் வழக்கம் முழங்க தான் இருக்க போகிறான், எனக்கு வண்டிக்கு நேரம் ஆகிட்டுப்பா கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அண்ணாமலையும் வாக்கிங் போயிடுறாங்க. அப்போ ரோகிணி கூப்பிட்டு வந்து மனோஜை கேட்குறாங்க, உங்கள் அம்மா கீழ் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, அம்மா தான் என்ன சொல்லிட்டாங்களே அப்படிங்கும்போது, மனோஜ் உங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா, நம்ம பெரிய பணக்காரங்களானால் அந்த முத்து மீனா உங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து காசு தானே கேட்பாங்க, ரவி வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தான் வந்து மீத்துட்டு வேலை பார்க்குறேன்னு சீன் போட்டுட்ருக்கான், யாராவது கையில் பணம் இருந்தால் வைக்க மாட்டாங்களா ரெஸ்டாரண்ட்டு, மீத்து ஏதாவது செய்தேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது, அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிற, ஆமாம் அப்படி தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அசோக் ஃபோன் பண்ணுறாரு, சார் கடையை திறக்க நேரம் ஆகிடுச்சு, சாவியை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சாவியை கொண்டு கொடுக்காரு. ரோகிணி பேர் தாங்க. ரோகிணி என்ன ரோகிணி இப்படி ஆயிடுச்சு, நம்ம தனியாக இருக்கணும், அம்மா சரினாங்க, கடைசியாக கீழ் விடணுன்னா நீனும் வேண்டான்ட்ட, அந்த முத்து மீனாவும் தனியாக சமைச்சு சாப்பிட்ணுங்க, அது நமக்கு லாயக்கப்படாதலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம சமைக்க கூட ஆள் வச்சுக்கலாம், தூரம் எங்கேயாவது போகலாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை பிரிஞ்சு நானும் என்ன பிரிஞ்சு எங்கள் அம்மாவை இருந்துக்கிட மாட்டோம், ஆனால் வாடகையும் 10,000 வயசு தானே ரோகிணி, நம்ம எதுக்கு 10,000 கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்சது வந்து அந்த வீட்டில் ஒன்றுமே கொடுக்காம ஒரு ஜால்ரா போட்டுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அங்கே இருந்துக்கலாம், மற்ற இடத்துல முடியுமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது.
என்னை பற்றிய விஷயம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. மனோஜ் நானும் தனியாக இருந்தால் என்னை பற்றிய விஷயத்த சொல்லி புரிய வச்சிடலான்னு பார்த்தா நடக்கவே மாட்டாங்குதே அப்படின்னு சொல்லி இந்த ரோகிணி நினைக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சுருதியோட அம்மா கடவுளை மலன்னு வராங்க. ரோகிணி அங்கே பாரு சுருதியோட அம்மா வராங்க அப்படிங்கும்போது, ஐயையோ நான் பணம் வாங்கினே திருப்பி கொடுக்கல, ஒரு வேளை மனோஜ்கிட்ட சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன், உங்களுக்கு எதுவும் வேணும்னா காமி கொண்டு அப்படிங்கிறாங்க. ஆண்டி வணக்கம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பணம் வாங்கினா திருப்பி தர மாட்டிருக்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேற, நீ சொந்தக்காரியாக போயிட்ட, வீட்டில் போய் நான் பணம் கேட்க முடியுமா, எனக்கு என் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு நான் பணம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அது எனக்கு கொஞ்சம் சாமியார்ட்ட கொடுக்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் செலவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என் சொந்தக்கார பிள்ளை, உனக்கு நான் பணம் கொடுத்தேன், கிட்டத்தட்ட எனக்கு 3 லட்ச ரூபாட்ட தரணும், எப்போ தருவா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணம் இப்போ பொசுக்குன்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் நாள் போட்டும் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் சரி வராது, ஒரு நாள் உன் மாமியார்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்க, அதுக்கப்புறம் உனக்கு தான் சங்கடம் அப்படிங்கும்போது, ஆண்டி அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னு கேட்டால் அந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மறுவாதி இல்லை, நான் மலேசியாவிலேருந்து பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார் என்னை தள்ள தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஏன் ஆப்பிள்லேருந்து எல்லா பழங்களும் எனக்கே அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அவங்க என்னை சுத்தமாக மதிக்கிறதும் கிடையாது, என்ன ஒரு ஆளாகவும் என்னதும் கிடையாது, அதனால் இப்படி எதுவும் சொல்லிடாதீங்க, அப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நான் ஏன் இருக்கேன், இந்த மாதிரி ஆயிரும், எனக்கு அவ்வளோ சங்கடமாக படும் அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல, அப்போ நீ ஒழுங்காக பணத்தை கொடுக்கணும்ல அப்படிங்கும்போது, சரி ஆண்டி நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதியோட அம்மாவும் யோசனை பண்ணுறாங்க. சரி ரோகிணி, நீ பணம் தர முடியாத சூழ்நிலை தான் இருக்க, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதை நீ செஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக நீ தர வேண்டிய பணத்தை நீ தரவே வேண்டாம், நான் என் வீட்டுக்கார்ட்ட நான் தந்துட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது, ஆண்டி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன், அது என்னால் முடிஞ்சா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உன்னால் அது முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி முடியும் அப்படிங்கிறாங்க. சுருதியும் ரவியும் முத்து மீனா பேச்சை கேட்டு அவங்க சொல்கிறது சரின்னு செய்கிறாங்க. உனக்கே தெரியும், அந்த ரவியை சுருதி ரெஸ்டாரண்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதும் அந்த முத்து மீனா தான், சுருதியை தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துன்னு சொன்னதும் சுருதி ரவி தான், இந்த முத்து மீனாவை தான். இவங்கள மாதிரி நீ க்ளோஸ் ஆகி ரவியை அந்த மீத்து கடையிலேருந்து வேலையை வச்சு நிப்பாட்டணும் ஒன்று. 2வது, சுருதி ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரவி தான் பார்க்கணும், ரவியும் சுருதியும் பெரிய பணக்காரங்களாக வரணும். என்ன இல்லை அவங்க எங்கள் வீட்டோடு வரணும், இதில் எதையாவது ஒன்று நீ பண்ணிட்டேன்னா நீ தர வேண்டிய பணத்தை தர வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆண்டி அது எப்படி என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அது உன்னால் முடியாது தான், அதனால் பணத்தை திருப்பி கொடு அப்படிங்கும்போது, ஆண்டி நீங்கள் திடீர்னு பணத்தை கேட்டிங்கன்னா எப்படி ஆண்டி முடியும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஆண்டி, என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அம்மா உன் கதை வசனத்தை கேட்கறதுக்கு நான் வரல சரிதானா, எனக்கு என் பணம் இல்லை, நான் சொல்லுதை நீ செய்கிற அப்படிங்கும்போது, ஆண்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் கேட்குறாங்க, என்ன சுருதியோட அம்மா வந்தாங்க வெறுங்கையை அடிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ் அதை ஏன் கேட்குறீங்க, சுருதி தான் சொல்லியிருப்பா போல், ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லா பொருளுங்க தான் வாங்கினேன், கம்மியான விலையிலேருந்து வந்தாவோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கெலாம் கம்மியான விலைக்கு எங்கள் வீட்டில் தருவாவா அப்படின்னு சொன்னோன்னே, நான் தரலாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, அதானே சரி, அது எதுக்கு நம்ம அப்படி கொடுக்கணும், சுருதி ஒரே வீட்டில் இருக்கான்னு சொல்லி எங்கள் அப்பா தேவையில்லாமல் சொன்னார், அதனால தான் கொடுக்க வேண்டியதாக போச்சு, நம்ம கொடுக்கலன்னா அந்த முத்து மீனா ஓவராக பேசுவாங்க, அதனால தான் கொடுத்தோம். இப்போ அவங்க அம்மா சுருதியோட அம்மா அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களா, எல்லாம் சுருதி பார்க்குற பார்வை தான், ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நீ, நம்மளுக்கு லாபம் வந்தால் தான் கொடுக்கணும், லாபம் இல்லாமல் எதுக்கு கொடுக்கணும், சொந்தக்காரங்களாக இருக்காங்க யாராக இருக்காங்க, நம்மளுக்கு தேவை பணம் தான் அப்படிங்கிறாங்க. அதான் மனோஜ் நான் தர முடியாதுன்னு நினைப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்ப சரியாக செஞ்சுருக்க, இந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் வந்தால் மட்டும்தான் பண்ணணும். சரி ரோகிணி நான் நான் ஒரு மீட்டிங் போய்ட்டு வந்ததுன்னு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, எங்கள் அம்மாவும் சொல்ல கேட்க மாட்டாங்குது, நம்ம போகாதன்னா போயிருக்குது, இப்போ அதுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. என்னடி கல்யாணி சொல்லு அப்படிங்கிறாங்க. உனக்கும் 2 நாளாக ஃபோன் பண்ணிட்டு தான்மா இருக்கேன், ஏன் எடுக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற, என்ன ஒன்றும் இல்லையா, நீ எதுக்கு வித்யா கல்யாணத்துக்கு போனேன் அப்படிங்கும்போது, நீனே போகல, நானாவது போகணும் முன்னாடியே தான் போனேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று அவ்வளோ சொல்லியிருக்கேன், நீ போயிருக்க, அந்த கல்யாணத்தில் முத்து மீனா நின்று அவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, நாங்கள் எங்கே முகத்தை மறைச்சிட்டு தான் நாந்தினேன், இருந்தாலும் வித்யா போனால் சங்கடப்படும் முன்னாடியே அதான் போனேன் அப்படிங்கிறாங்க. நீ கல்யாணம் வந்ததுக்கு அந்த செல்வம் ஃபோட்டோவில் நீ இருக்க, அதனால் நீ போனது தெரிஞ்சிருச்சு,
கிறிஷோட பாட்டி எப்படி வித்யா கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி இந்த முத்து மீனாவும் அங்கங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னை மன்னிச்சிருடி, எனக்கு ஒரு வழி இல்லாமல் தான் வந்தேன் அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருமா. என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காருக்கு தண்ணி கொடுத்துன்னு கூப்பிட்டாலும் அவரும் வரமாட்டுறாரு அப்படிங்கும்போது, அந்த வீடு நல்ல வீடுடி, நீ ஏன்டி அவரை கூப்பிட்டு போகணும்னு நினைக்க? உன் வீட்டுக்காருக்கு சரியாக பக்குவம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்க முத்து, மீனா, உன் மாமனார், உன் கொழுந்தன் ரவி, கொஞ்சம் உன் தங்கச்சி சுருதி எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, மீனா உட்பட. அதனால் வந்து நீ அங்கே இருக்கிறது நல்லது, உனக்கு அதான் சரியாக வரும் அப்படிங்கும்போது, ரொம்ப சரியாக வருமா? ரொம்ப சரியாக வரும். நான் தான் கிறிஷோட அம்மன்னு தெரிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சே போயிருக்கும். அன்னைக்கு கடைசியாக அவன்கிட்ட ஃபோனில் பேசையில் சுருதி கேட்டாப்புல, அப்போ ஸ்ருதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அவள் ஹெட்ஃபோனை போட்டிருந்தா, நல்ல வேலை கேட்கல அப்படிங்கிறாங்க. சரிடி, முடிஞ்ச அளவு சீக்கிரம் நீனா சொல்லப்பாரு. அவங்களுக்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன் நட்டு கலந்துரும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நீ போகவே முடியாது. நீ வந்து பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, சரி சரி. இப்படியே ரோகிணி ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜும் மீட்டிங் போயிட்டு வந்துடுறாரு. என்ன ரோகிணி சாப்பிட்டியா அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ், நீங்கள் வந்த பிறகு சேர்ந்து சாப்பிட்லான்னு தான் அப்படிங்கிறாங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, வேண்டாம் மனோஜ், இங்கே பக்கத்துலேயே கடையில் சாப்பிட்றலாம் அப்படிங்கும்போது, ஏன் ரோகிணி நம்ம காசெல்லாம் செலவு பண்ணி சாப்பிட்ணும், பேசாமல் நம்ம வீட்டில் சாப்பிட்றலாம் அப்படிங்கும்போது, மனோஜ் நம்ம இங்கேருந்து காரில் போகணும், போகும் உள்ள செலவையும் வர்றதையும் செலவையும் பார்த்தா இங்கே சாப்பிட்றது கம்மியாக தான் இருக்கும், பேசாமல் இங்கேயே சாப்பிட்றலாம், மீனா சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் கிடையாது, நம்ம கடையிலே சாப்பிட்றலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கடையில் போய் சாப்பிடுதாங்க. அங்கே சரியான உரப்பு. 2 பேரும் சாப்பிட்டு சரியான வயிற்றுப்போக்கு 2 பேருக்கும். கடையில் இருக்க முடியல. கடையை அடைச்சிரு அசோக்குன்னு சொல்லி 2 பேரும் காரில் கிளம்பி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ விஜயா கேட்காங்க, என்னடா என்னாச்சு, கடையை அடைக்காமல் வந்து இப்போமே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அசோக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன், எனக்கு ரோகிணிக்கு முடியல அப்படிங்கும்போது, அப்படி எப்படி 2 பேருக்கு ஒன்றும் முடியலை அப்படிங்கும்போது, மதிய சாப்பிட வீட்டில் வந்து சாப்பிட்லாம்னு நான் சொன்னேம்மா, இந்த ரோகிணி தான் நம்ம கடையில் சாப்பிட்றோம் இங்கேயே இருந்துருவோன்னு சொன்னான், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி எப்படி நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி செலவெல்லாம் பார்த்தேன், இங்கே வந்து சாப்பிட்டா நமக்கு செலவு கூடுதலாக வரும், அதனால் கடையிலே சாப்பிட்லான்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியாதா, நான் எதுக்கு மனோஜ் வீட்டில் வந்து சாப்பிட சொல்கிறேன், அவன் பெரிய பிஸ்னஸ்மேன், அவனுக்கு உடலில் எந்த ஒரி இருக்கக்கூடாது, இங்கே மீனா வந்து பெருசாக வரப்பில் சமைக்க மாட்டான், எப்பவும் போல தான் சமைப்பான், நல்லாவும் சமைப்பான், அதை சாப்பிட்டு போய் மனோஜ் வேலை பார்த்தா நல்லா வேலை பார்ப்பான்னு சொல்லி தானே நான் வந்து இங்கே வந்து சாப்பிட சொன்னேன், தேவலாம் அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காதா அப்படிமா, ஆண்டி இருங்க ஆண்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்காங்க. நடக்கலை. அப்புறம் ஒரு கட்டத்தில் முத்துக்கு கால் பண்ணுறாரு மனோஜ், சீக்கிரம் கார் எடுத்து வாடா அப்படிங்கும்போது, உன்கிட்ட தான் கார் இருக்கடா அப்படிங்கிறாங்க. முடியலடா, ஏகப்பட்ட வாட்டி போகுதுடா, நிப்பாட்ட முடியலடா அப்படிங்கிறாங்க. என்னடா நிப்பாட்ட முடியல அப்படின்னா, அது சொன்னோம்னா நீ சிரிப்படா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. இங்கே கார் எடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா என்னாச்சு அப்படின்னு தெரிலங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க. இப்போ என்னாச்சா அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஆகிட்டுடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. அங்கே பார்த்து டாக்டர் சொல்லுறாரு, 1 வாரம் நீங்கள் ரெஸ்ட்டு தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது, எப்படியாவது நீங்கள் வந்து உரப்பில்லாத சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க 2 பேருமே. இங்கே ஸ்ருதியோட அம்மா ரோகிணிக்கு ஒரே ஃபோனு, என்ன ரோகிணி நான் சொன்னதை நீ செய்ய மாட்டேற, பணத்தை எப்போ தருவேன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு கடையில் கடங்காரங்க பூரா ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜ் வந்து பீச் பங்களா வாங்கணும்னு சொல்லி சப் டீலர்கிட்ட பூரா டெபாசிட் பணம் தரணும்னு சொல்லி வாங்கி கொண்டு கொடுத்து ஏமாந்தார, அந்த பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில. ரோகிணி கடங்காரங்க பூரா கால் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. எந்த கடங்காரங்க அப்படிங்கும்போது, நம்ம பீச் பங்களா வேணும்னு சொல்லி சப் டீலர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தனேன், அவங்க தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா கடையை அவங்க ஏலம் போட்டு எடுத்தாலும் எடுத்துருவாங்க. நான் பெரிய பிஸ்னஸ்மேனாக வரணும்னு தான் எங்கள் அம்மாவோட ஆசை, என் ஆசை, உன் ஆசை கூட. இப்போ அது நடக்காது போலுக்கு ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு யோசனை தான் இருக்குது, நம்ம கடன்லாம் நீங்கி நம்ம சரியாகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. என்ன ஆள் அப்படிங்கிறாங்க. பெரிய பணக்காரங்க ஆள் இருக்காங்க, அந்த மீத்து. ரவி மேலே நல்ல வெறுப்பருக்கு போய் தான் ரவிக்கே பிடிச்சிருக்கும் போல், அதனால் வந்து ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்னெல்லாம் வேலைலாமோ அந்த மீத்து பார்க்குது. மீத்துவையும் ரவியும் பிரிக்கணும்னு சொல்லி ஸ்ருதி வீட்டில் நினைக்காங்க. ஸ்ருதி வீட்டில் நம்மக்கிட்ட எதுவும் வாங்க முடியாது, ஆனால் மீத்துக்கிட்ட நம்ம வெயிட்டாக அமௌண்ட் வாங்கலாம். உங்களையும் ரவியும் நாங்கள் சேர்த்து வச்சா நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் கேட்போம். ரவிகிட்ட நம்ம பேசி ஸ்ருதிக்கும் ரவிக்கும்
வேண்டாத மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், ரவியும் சுருதியும் பிரிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மீத்து நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக தந்துடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பேசாமல் கடனெல்லாம் கொடுத்துட வேண்டியானே அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சூப்பர் யோசனை, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாமல் நம்ம பார்த்துக்கலாம். மீத்து பெரிய கோடீஸ்வரி, 50 லட்சத்தை தான் ஒரு ரூபாயை தானா அசால்ட்டாக தந்துடும், நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இங்கே உடம்பு சரியில்லானோடனே கடைக்கு போகிறாங்க. கடையில் அசோக் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நேராக மீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. மீத்து உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரவியோட அண்ணனும் அண்ணியும் தானே, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரவி உங்கள் விஷயமாக தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இவங்க வந்து சுதி ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியை கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சுதி ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி வரணுமா, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் என் தம்பியை பற்றி, அவன் என்ன மாதிரி தான் இருப்பான், உங்கள் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், நீங்களும் அவங்க மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே அப்படி இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஸ்ருதிக்கு தெரியாதுல்ல, பேசாமல் நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் அவனை எப்படியாவது வளைச்சி போட்டுக்கலான்னு தானே இங்கேயே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீதுக்கு சரியான கோபம், அழுதுகிட்டே போயிடுறாங்க. என்ன மனோஜ் இப்படி எழுதிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் பேசணுன்னு அப்படி எடுத்துருப்பாங்க, நீ போய் பேசு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி போய், மீத்து எதுவும் நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், ரவிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம், என்ன அந்த சுருதி எப்படியாவது கலத்தி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் தான் பெரிய கோடீஸ்வரின்னு சொல்லி பெருசாக பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, உங்களுக்கு நாங்கள் இப்படி பண்ணி வச்சு எங்களை சும்மியாக விடுவீங்க, பண்ணி வச்சு உங்களுக்கும் ரவிக்கும் நாங்கள் சேர்த்து வச்சிட்டோம், கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் 50 லட்சமோ 1 கோடியோ எங்களை தந்து சந்தோஷப்படுத்த மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீத்துக்கு மேலும் கஷ்டமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, மீத்துக்கு அப்புறம் ரவி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போலையே, நம்ம தான் வந்து வேறு மாதிரி பேசிட்டோம் போலையே, மனசு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி கிளம்பலாங்கிற, நம்ம கடத்துக்கு ஒரே வழி இந்த மீத்து தான், மீத்து மனசை எப்படியா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக போயிருங்க மனோஜ், நீங்கள் வந்து ரவியோட அண்ணின்னு சொல்லி தான் பேசிகிட்ருக்கோம், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டீங்கன்னா ரவியை கூப்பிட்ருவேன், ரவி வந்து சமையல் கட்டில் சமைச்சிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. இந்த யோசனையும் நம்மளுக்கு ஃப்ளாப் ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீத்துக்கு சரியான கோவம். ரவிகிட்ட சொல்லுவோமா வேண்டாமான்னு பார்க்குறாங்க. ரவிகிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்டா தான் போகும், சூதிட்டே சொல்லிடுவோம். ரவி மேலே நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குது, நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே வேலை பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ரவியை வந்து இந்த சுற்றிட்டு பிரித்து நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. எனக்கும் அவருக்கும் ஒரு நட்பு தான் இருக்கிறத தவிர்த்து வேறு எந்த தப்பான இதுவும் கிடையாது. ஆனால் அன்றைக்கி என்னன்னா ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் அப்படி பேசினாங்க, இன்றைக்கி மனோஜ் பஞ்சாதியும் இப்படி பேசுகிறாங்க. இது நல்லதுக்கு இல்லை, நம்ம ஸ்ருதிகிட்டே சொல்லிடலான்னு சொல்லி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி, ஸ்ருதி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கேன், என் வீட்டுக்கார் ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அங்கெல்லாம் வரமாட்டாங்க, இங்கேயே வேலை பார்ப்பேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க, உறுதியும் கொடுத்துட்டாங்க, அதனால் இங்கே தான் வேலை வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை சொல்ல தான் ஃபோன் பண்ணிங்களா மீத்து, எனக்கு ஏற்கனவே நான் வந்து ரவி மேலே கடுப்பில் இருக்கேன், ஏன் ரவி மட்டும் தான் ஒழுங்காக சமைப்பானா, மற்றவங்களுக்குலாம் சமைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே நல்லா தான் சமைப்பாங்க, ஆனால் ரவி மாதிரி பொறுப்பை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, அதனால தான் எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு சாப்பாடும் அசால்ட்டாக பண்ணிடுவார், சொன்ன வேலையை சூப்பராக பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அவரை நான் கல்யாணம் பண்ணிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. சரி அதெல்லாம் ரொம்ப நல்லது தான், உங்கள் வீட்டில் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட் திறப்பு அன்றைக்கி என்கிட்ட பேசினாங்க, சரி ரைட்டு, அவங்க நினைக்கிற கூட ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் நாங்கள் அப்படி எதுவும் நடந்துக்கல அப்படிங்கும்போது, சரி அது அதோட முடிச்சாச்சுல, மறுபடியும் அதை பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே மீத்து, இன்றைக்கி உங்கள் வீட்டிலேருந்து இந்த மனோஜும் ரோஹிணியும் வந்தாங்க, நீங்கள் வந்து ரவிக்கிட்ட நல்லாவே பேசுகிறீங்க பழகுறீங்கன்னு நல்லாவே தெரியும், உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன், எனக்கு எவ்வளோ பணம் தருவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க பண்ணுறதுல நியாயமே இல்லை, அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, ரவிக்கும் எனக்கு இருக்கிறது நட்பு தான், தேவையில்லாமல் நான் அவங்க வந்து பேசலை வைக்கல, அது போக என்கிட்ட வேலை பார்க்க ரவிக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் வேலை பார்க்குறது சம்பளம் கொடுக்குறேன், அதுக்கு நானும் அவரும் பேசுகிறோம் வைக்கிறோம், உங்களை சேர்த்து வைக்கிறோம், அதுக்கு பணம் தாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மீத்து, அந்த ரோகிணியும் மனோஜ் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. வந்தாங்க, வந்துட்டு போனாங்க, அதுக்குள்ளே பதிவு வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அனுப்புகிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு சரியான கோபம் ஸ்ருதிக்கு, ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பார்க்குறாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்போ வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு தான் போகணும், அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே 2 பேரும் இல்லை, வீட்டில் போயும் பார்க்காங்க இல்லை. இங்கே ஸ்ருதிக்கு சரியான காண்டு, என்னடா இது,
இந்த ரோகிணியும் மனோஜையும் காணலை. இப்போ மட்டும் அவங்கள பார்த்தேன், வெளுத்து வாங்கிடுவேன், புரட்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு சரியான கடுப்பில் இருக்காங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்க்கறதுக்கு ஆள் வேணுமேன்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணி, மீனா நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, இன்றைக்கி எனக்கு முடியல அப்படிங்கும்போது, சரி ஸ்ருதி நான் போகிறேன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் போயிடுறாங்க. அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ கணக்கு வருதுன்னு சொல்லி அந்த கணக்கு எழுதிட்டு பணத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஸ்ருதி சரியான கடுப்பில் உட்காந்துருக்காங்க. என்ன ஸ்ருதி இப்படி உட்காந்துருக்கீங்க காலில் அப்படிங்கும்போது, விஜயாவும் பக்கத்தில் பயப்படுதாங்க. ஏன்னா ஸ்ருதிகிட்ட போகலாமுறை ஸ்ருதின்னு பேசியிருக்காங்க, எந்த பேச்சும் கொடுக்கல. இந்த பணக்கார டிக்லோனா வந்து நம்ம பேசினா வேறு அது மாதிரி பேசும், அதனால் நம்ம வந்து எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி விஜயாவும் போயிருந்தாங்க. உடனே ஸ்ருதி என்னாச்சு அப்படிங்கும்போது, மனோஜ் ரோகிணி வரட்டும், அதுக்கப்புறம் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி அவங்க வரது தெரியட்டும், இங்கே எதுக்கு நீங்கள் வந்து வாரிகளோடு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வாரிகள் தேவை தான், இந்த ஓலை வாரிகள் வச்சு தான் வாங்கணும் ஒரு ஆளை அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி ஒன்றும் புரியலை, உடம்புக்கு முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தீங்க, அவங்க கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ரோகிணியும் மனோஜ் அப்போ தான் வீட்டுக்குள்ளே கரெக்டாக வராங்க. வந்த உடனே மனோஜ் ரோகிணியும் போட்டு வேலுன்னு வெளுக்காங்க. இதை பார்த்த விஜயா, விடு ஸ்ருதி என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் வளர்க்க இங்கே கடுப்பில் போட்டு ஸ்ருதி வேலுன்னு வளர்த்துருந்தாங்க. உடனே மனோஜ், ரவி முன்னாடி என்ன நினச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏது பண்ணிகிட்ருக்க, காலைல நீ அப்படி இருந்த, ஏன் சுற்றி இப்படி இருக்க, ஏன் சுற்றி இருக்குன்னு கேட்டேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ நீ வந்து இப்போ மறுபடியும் வந்து ரவி அண்ணனை தெரிஞ்சு நீ வந்து எங்கள் அண்ணன் மனோஜ் அப்படி பண்ணியிருக்க அப்படிங்கும்போது, உங்கள் அண்ணன்னு சொல்லாத, எனக்கே கூசுது, ஏன்னா ஓவராக இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க அப்படிங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன பண்ணிட்டாங்களா, அந்த மீத்தையும் உன்னையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க அமௌண்ட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது, நாங்கள் எங்கே சுற்றி பேசுகிறோம், நீ என்ன பேசுகிறியாமல் பேசிகிட்ருக்க அப்படின்னு ரோகிணி சொல்லுதாங்க. உடனே முத்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டிவிலே போட்டு விட்டுதாங்க. எல்லோரும் பார்த்துட்டுதாங்க. பார்த்துட்டு ரோகிணி மேலேயும் மனோஜ் மேலேயும் சரியான காண்டுக்கிட்டே, மனோஜ் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு ஏகப்பட்ட கடன் ஆகிட்டு, அந்த கடனை வந்து நம்ம இது பண்ணணும்னா இதுதான் ஒரே வழின்னு சொல்லி ரோகிணி தான் மாற்றினோன்னா ரோகிணியை கையை காமிச்சு விட்ருதாங்க. காமிச்சோன்னா இங்கே ரோகிணி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி விஜயாவுக்கு சரியான காண்டு, எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணியை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வராங்க. நாங்கள் வரலாமா வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. அது யாருன்னா ரோகிணி மூத்த புருஷனோட சொந்தக்காரங்க. உடனே வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. வாங்க உட்காரதுக்கெலாம் வரல, சேகர் முன்னாடிட்டு அந்த பேப்பரில் ஒரு எழுத்து மட்டும் எழுதி வாங்கிட்டு போகணும், அட்ரஸ் ரொம்ப நேரம் சங்கடப்பட்டு விசாரிச்சதுனால தான் எவ்வளோ நேரம் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மூத்த என்னது சேகர் பொண்டாட்டியா, சேகர் பொண்டாட்டிங்க யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னும் இருக்கல கல்யாணி, ஏதானே சேகர் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த கல்யாண வீட்டில் கூட இந்த அம்மா சேகர் பொண்டாட்டிங்க இருக்கலான்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவங்க வந்து சேகர் பொண்டாட்டிலாம் கிடையாதுங்க, எங்கள் அண்ணன் மனோஜ் பஞ்சாதி அப்படிங்கிறாங்க. சேகர் போய் சேர்ந்துட்டான், முன்னாள் பஞ்சாதி, இப்போ 2வது கல்யாணம் பண்ணியிருக்காளோ, இப்போ இருந்தாலும் பரவாயில்லை, சேகர் சொத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இந்த பேப்பரில் வந்து ஒரு எழுதி மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எல்லோரும் முழிக்காங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், சேகரன் யார் அப்படிங்கிறாங்க. இன்னும் இருக்கல கல்யாணி, இவ தான் கல்யாணி, இவன் மூத்த புருஷன் போய் சேர்ந்துட்டார், அவருக்கு நிறைய ஏகப்பட்ட சொத்து கிடக்கு, அந்த சொத்துக்கு இவங்க இடைஞ்ச பண்ணக்கூடாதுல்ல, அந்த பேப்பரில் எழுதி வாங்கணும்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ரோஹிணி இவங்க என்னடி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆண்டி இவங்க எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கும்போது, என்னம்மா பெருசாக இங்கிலீஷ் பீஸ்லாம் பேசிட்டா நீ ஏமாற்றி போடலாமா, அப்போ கல்யாணத்தை மறைச்சி போட்டு தாங்க வந்து உட்காந்துருக்கியா, அப்படி தான் நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி, நான் வந்து இதை உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அன்றைக்கி நான் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டு போயிட்டே இருந்தேன், ரோகிணி ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, ஃபோன் பேசும்போது நீ கல்யாணத்துக்கு வராதாம்மா, நீ கல்யாணத்துக்கு வந்தால் நான் மாட்டிப்பேன், கிறிஷோட அம்மா தான் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. முத்து அப்போ இவங்க சொல்லுறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, அந்த கிறிஷ் கூட எங்கள் அம்மா பேர் கல்யாணி தானே சொன்னான், அப்போ இந்த கல்யாணியும் இந்த ரோகிணியும் ஒன்று தான் போல், இது என்னென்னு விசாரிங்க முத்து உங்கள் ஸ்டைலில் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆஹா முத்துக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம உண்மையை சொல்லாட்டா விடமாட்டான் போலையே அப்படின்னு சொல்லி, முத்து என்னை மன்னிச்சிருங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, மனோஜ் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது, ரோகிணி நீ தூரப்போ, பேரை கூட மறைச்சிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கல, நான் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், இவ்வளோ பண்ணியிருக்கல, இன்னும் நீ என்னை முடிஞ்சிடே முடிச்சிடாத அப்படிங்கிற மனோஜுங்கிறாங்க. அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்போ தாண்டி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, கிளம்புனா நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, விஜயா கொஞ்சம் பொறு,
ரோஹிணி வாம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் நீ நடந்துக்கிட்டது எல்லாமே பொய் தானா? இவங்க சொல்கிறது எல்லாமே நிஜம்தானா அப்படிங்கும்போது ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி, அங்கிள் இனிமேல் இந்த வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா இந்த வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா இவங்க தான் காரணம் நினைக்க வேண்டியிருக்கும். இந்த வீட்டை விட்டே அவங்க போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏதாவது பண்ணுங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது சரியான முடிவெடுக்க எங்கள் அம்மாவால் தான் முடியும். கிராமத்துலேருந்து எங்கள் அம்மா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவங்க அம்மாவை கால் பண்ணுறாங்க. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.